عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய சிறப்பு நிகழ்வில் தகுதிமிக்க தலைவர், இப்பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அப்துல் ராஃபிஇ மஹல்லி ஹதரத் பெருந்தகை அவர்களே, இங்கே வருகை புரிந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி சதர் காக்கா ஜமாலி ஹதரத் அவர்களே, அழகிய முறையில் கலாத் ஓதிய பள்ளியின் துணை இமாம் ஹதரத் பெருந்தகை அவர்களே, அழகான இசை கீதம் இசைத்த ரமலானை பற்றிய அற்புதமான கருத்தாளமிக்க கீதம் இசைத்த அலிஜனாப் அல்ஹாஜ் ஷேக் மதால் ஆமேரி சாஹிப் அவர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனது உரையை தொடங்குகின்றேன். ரமலானை பற்றிய சிறு தகவல்கள், ஒரு சில சட்டங்கள், இதைத்தான் உங்களுக்கு கூறுவதற்கு விளைகின்றேன். ஹஸரத் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஹதீஸிய குத்ஸியில சொல்லி காட்டுகிறான், அஸ்ஸௌமு நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்குரிய கூலியை நானே தருகிறேன். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸிய குத்ஸி புகாரில பதிவு செய்யப்பட்டது. இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, ஏன் இறைவன் சொன்னான் நோன்பு எனக்குரியது என்று? அந்த வணக்கம் மட்டும் இல்லையே, எல்லா வணக்கமும் அல்லாஹ்வுக்குரியதானங்க. நம்ம தொழுகிறோம், அது அல்லாஹ்வுக்குரிய வணக்கம் தான். ஜக்காத்து கொடுக்குறோம், அல்லாஹ்வுக்குரிய வணக்கம் தான். ஹஜ்ஜி செய்கிறோம், அல்லாஹ்வுக்குரிய வணக்கம் தான். குர்ஆன் ஓதுறோம், திக்ர் ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம், எல்லாம் அல்லாஹ்வுக்குரிய வணக்கம் என்று இருக்க நோன்பு எனக்குரியது என்று என் அல்லாஹ் சொன்னான். நோன்புக்குரிய கூலியை நானே தரேங்கிறான். அப்போ மற்ற வணக்கத்துக்கு கூலி தர்றது யாரு? அல்லாஹ் தானே தந்துருக்கதான். நம்ம தொழுதாலும் கூலி தர்றது அல்லாஹ் தானே. நம்முடைய ஜக்காத் வணக்கத்திற்கு, ஹஜ்ஜி வணக்கத்திற்கு கூலி தர்றது அல்லாஹ் தானே. அப்படின்ற போது நோன்புக்குரிய கூலியை நானே தருகிறேன் என்று ஏன் சொன்னானோ? இந்த கேள்வியை எழுப்பி கல்விக்கண்ணல் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விளக்கம் தர்றாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு வழக்கம் இருக்கு, ஒன்றை சிறப்பித்து காட்ட விரும்பினால் அதை தன்பக்கம் இணைத்து சொல்லுவான்னு இறைவன். உதாரணத்துக்கு கஅபா, அதை இறைவன் குர்ஆனில் பைத்தி எனது இல்லம் என்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் தான். லட்ச இல்லங்கள் இருக்குது, இதுவும் அல்லாஹ்வுடைய இல்லம் தான். எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய இல்லங்கள். ஆனா கஅபாவை பைத்தி எனது இல்லம் என்ன? காரணம் என்ன? மற்ற பள்ளிவாசல்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த கஅபாவுக்கு இருக்கிறது என்று காட்டுவதற்கு அல்லாஹ் சொன்னான். அதுபோன்றுதான் எல்லா வணக்கங்களுக்கும் அல்லாஹ்வுக்குரியதுதான். ஆனாலும் கூட மற்ற வணக்கங்களுக்கு இல்லாத சிறப்பு நோன்புக்கு இருக்குதுன்னு காட்டுறதுக்கு அல்லாஹ் நோன்பு எனக்குரியதுன்னா, எல்லாவற்றுக்கும் கூலி அவன் தான் தரலாம் என்று இருந்தாலும் மற்ற வணக்கங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த நோன்புக்கு இருக்குது என்று காட்டுவதற்கு தான் நோன்புக்குரிய கூலியை நானே தர்றேன் அப்படின்னா. சரி, மற்ற வணக்கங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு இந்த நோன்புக்கு இருக்குன்னு சொன்னா அது எந்த சிறப்பு அப்படி ஒரு கேள்வி வருது. வேற ஒன்றும் இல்லை, நமக்கும் நம்மை படைத்த ரப்புக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய வணக்கம் நோன்பு மட்டும்தான். மற்ற எந்த வணக்கமும் ரகசியம் கிடையாது, வெளியில தெரியும். ஒரு ஆள் இவர் தொழுகிறார் என்று தெரியும். குனிவாரு, நிமிர்வாரு, ருக்கு செய்வாரு, சஜ்தா செய்வாரு, இவர் தொழுகிறாரு, அவர் சொல்ல தேவையில்லை, நம்ம பார்த்தோன்னே வணங்கிடலாம். ஹஜ்ஜி அப்படிதான். ஹஜ்ஜி எல்லாருக்கும் மத்தியில, லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். இல்லை யாருக்கும் தெரியாம ரகசியமான ஹஜ்ஜி செஞ்சிட வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாக்க உலகத்துல பெரிய பொய்ய அதுதான். ஏன்னா யாருக்கும் தேவை செய்ய முடியாது, மக்கள் மத்தியில செஞ்சாகணும். அது சரி. ஜக்காத்து யாருக்கும் தெரியாம தானே ஜக்காத்து கொடுத்தேன் அப்படி ஒரு ஆள் சொல்லலாம். யாருக்கும் தெரியாம கொடுத்தாலும் குறைஞ்ச
இன்னொரு நாள் பார்த்து இவர் நோம்பு இல்லை அப்படி நம்ம சொல்லவே முடியாது. ரகசிய வணக்கம் இது. ஒரு நாள் சகல நேரத்தில் எழுந்து சாப்பிட்டாலும் கூட சகத்து சாப்பிட்டாரு நோம்பு அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் சகத்து சாப்பிடுவாங்க, நோம்பு வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் சகலுக்கு எந்திரிக்கலை, அதனால நோம்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சகலுக்கு சாப்பிடாத எத்தனை பேர் நோம்பு வச்சிருக்கிறாங்க. அதனால அவர் சொன்னால் தெரியும், ரகசிய வணக்கம் ரப்புக்கு மட்டும் தெரியும். ஆகவேதான் இறைவன் சொன்னால் அஸ்ஸௌமலி, நோம்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே தர்றேன் அப்படின்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள், லிஸ்ஸாயிமி பரஹத்தானி, 2 சந்தோஷம். ஒன்று நோம்பு துறக்கிற நேரத்தில் அடைகின்ற மகிழ்ச்சி, இன்னொன்று நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அடைகிற மகிழ்ச்சி. 2 நோம்பு துறக்கும் போது ஒரு வகையான சந்தோஷம், அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், அது அவங்களுக்கு தான் தெரியும். அற்புதமான ஒரு சந்தோஷம் அந்த நேரத்தில் ஏற்படும். அது ஒண்ணு. இன்னொன்று அல்லாஹ்வை மறுமையில சந்திக்கும் போது, அது 2. இது நோம்பாளிக்கு கிடைக்கிறது. மறுமையில் அல்லாஹ்வை எங்க சந்திப்போம்? சொர்க்கத்தில். அப்ப இதுல என்ன புரியுது? நோன்பாளிகள் நிச்சயமா சொர்க்கம் போவாங்கன்னு தெரியுது. ஏன் அங்கதானே சந்திக்க முடியும் அல்லாஹ்வை. அப்படி சந்திக்கும் போது இவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்கல்ல. அதே போல இறைவன் நோன்பாளிகளை வரவேற்பதற்கு ஒரு வாசலை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். ரய்யான். ரய்யான் அர்த்தம் என்ன தெரியுமா? தாகம் தீர்ந்தவர் அப்படின்ற அர்த்தம். பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு வச்சதுனால இவரை வரவேற்கிற வாசலுக்கு பேரே ரய்யான். ஐனசாயிமூன். மறுமையில நோன்பாளிகள எங்க அழைப்பு கொடுக்கப்படும், எல்லாம் எந்திரிப்பாங்க, வாங்க வாங்க போங்க, அந்த வாசல் வழியா நோன்பாளியா போய் முடிஞ்சு இழுத்து மூடப்படும். அந்த வாசல் நோன்பாளிக்கு மட்டும் வரவேற்க பிரத்யேகமான வாசல். இப்படி பல்வேறு சிறப்பு பொருந்திய இந்த ரமலான் மாதம் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது, நெருங்கிவிட்டது. ரமலான்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ரமலான்கிற சொல்லுக்கு அர்த்தம் எரித்தல், கரித்தல் என்பதுதான் அந்த லாங்குவேஜ் பிரகாரம். இஸ்லாத்துக்கு முன்னாலேயே அந்த மாசத்துக்கு ரமலான் தான் பேரு. ஆனா பொருத்தமா அமைஞ்சு போச்சு. இறைவன் தன்னுடைய வேதத்தை இறக்குவதற்கு ஒரு மாதத்தை தேர்ந்தெடுக்கிறான். அதுதான் ரமலான் மாதம் என்றால் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் ரமலான் மாதம் எத்தகையது. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிரிவில் குர்ஆன். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் வேதம் அருளப்பட்டது. பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படுகிற அழிக்கிற ஒரு புனிதமான மாதம் ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் நோன்பு வைக்கணும், பிறை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறை பார்த்து நோன்பு விட. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோமு லிருயதி, பிறை பார்த்து நோன்பு வைங்க. வஅஃதிரு லிருயதி, பிறை பார்த்து நோன்பு விடுங்க, பர்னா கொண்டாடுங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப சில பேர் பார்க்க வேணாம் தேவையில்லை, கணக்கீட்டு முறையிலே தெரிஞ்சுக்கலாம், இல்ல நவீன கல்விகள் மூலத்தை புரிஞ்சுக்கணும்ல, எதுக்கு பார்க்கணும்? ஏங்க நம்ம முஸ்லிம்கள், நம்ம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும். ஹதீஸ் என்ன சொல்லுது? பிறை பார்த்து. இல்ல நவீன கல்விகள் அந்த காலத்தில் இல்லை, அதனால தான் அப்படி சொல்லலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தில் இல்லை, ஆனா பின்னால வரும் நவீன கல்விகள் அல்லாஹ்வுக்கு தெரியாத. கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகிற மார்க்கம் தானே இஸ்லாம் மார்க்கம். கியாமத் நாள் வரைக்கும் இருக்க போதில்லை. இப்ப நவீன கல்விகள் இல்லை, பின்னால வரும் அப்படின்னா அல்லாஹ் அதுக்கு தகுந்தவரை சொல்றது சொல்ல வச்சிருப்பான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. அதனால பார்த்தல் தான், இந்த கணக்கீட்டு முறை இல்லை. அதனால பார்த்தல்னு சொன்ன ஹதீஸின் அடிப்படையில இந்த கணக்கீட்டு முறை சரி அல்ல அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. இப்ப மீது 2 கருத்து இருக்கு. என்ன? பிறை பார்க்கணும், தக்கம் பகுதி பிறை அந்தந்த பகுதியில பார்க்கணும். இன்னொரு குழு சொல்லுவாங்க, இல்லைங்க பார்க்கணும்னா உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில பார்த்தா போதும், எல்லா இடங்களும் பார்க்கல அவசியம் இல்லை. சர்வதேச பிறை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா சொல்றது சர்வதேச பிறை, பின்பற்றது சவுதி பிறை. இது சரியா அப்படின்னா அது சரியில்லை. அப்ப எதுதான் சரி? தத்தம் பகுதி, அந்தந்த பகுதிகளை. இப்ப தமிழ்நாடு சொன்னா அந்த பகுதி, அதே போல சவுதிங்கிற நாடு அந்த நாடு, துபாய் அந்த நாடு, மலேசியா அந்த நாடு, அந்தந்த பகுதி. ஒரு நாட்டில் பார்த்தது இன்னொரு நாட்டை கட்டுப்படுத்தாது. ஏன்னு கேட்டா இதை குறைப்பு நாம சொல்றாங்க. அவங்க ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னாடி சிரியா நாட்டுக்கு போனாங்க, ஷாம். ரமலான் வரும்போது அங்கதான் இருக்கிறாங்க. ரமலானுடைய இடையில மதீனா திரும்பினாங்க, மதீனா சாஹிப். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க ரமலான் வரும்போது ஷாம்ல தானே இருந்தீங்க? ஆமா. அங்கே எப்பங்க பரவாத்தாங்க?
அவங்க சொன்னாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தாங்க அப்படின்னா. அப்படியா, நீங்க பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, மற்றவங்க எல்லாம் பார்த்தாங்க, அதனால தான் அவங்க வச்சோம். இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க சனிக்கிழமை பார்த்திருக்கலாம், நீங்க வெள்ளிக்கிழமை பார்த்திருக்கலாம், ஆனா நாங்க இங்க மதீனா ஷரீஃபில் சனிக்கிழமை அடுத்த நாள் பார்த்தோம். எங்களுக்கு தான் கணக்கு. இந்த கணக்கு அடிப்படையில் தான் நாங்கள் நோன்பு வைப்போம். 30 நோன்பு வைப்போம். பிற பார்த்துட்டா பிறனை கொண்டாடுவோம், இல்லைன்னா 30 வைப்போம். இப்போ குறைப்பு ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் முஆவியா ரலியல்லாஹு தான் பார்த்தாங்க, அதெல்லாம் பத்தாது அவங்களுக்கு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, எல்லாம் போதாதுங்க. ஏன் ஹாக்கலா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை இட்டார்கள். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டாது. இப்போ ஷாம்ங்கிறது ஒரு நாடு, அங்க பார்க்கப்பட்டிருக்கிறது. அதை மதீனாவிலே இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கவில்லை. அது அங்க உள்ள மக்களுக்கு தான். நாங்க எப்போ பார்த்தோமோ அதுதான். இப்போ தத்தம் பதிப்பிறேன், இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தும் அல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளைங்கிறாங்க. அப்போ முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். அதனால தத்த பதிப்பிறேன். இப்போ நம்ம எப்படி அறிவிக்கிறோம்? நம்ம காவியாளி எப்போ அறிவிக்கிறாங்களோ அப்போ நோன்பு பிடிக்க நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான். நம்ம காவியாளி நோம்பை முடிஞ்சு எப்போ பெருனா கொண்டான்னு சொல்றாங்களோ அப்போ பெருனா கொண்டாடிட வேண்டியதுதான். அந்த மாதிரி நம்ம நடத்திட வேண்டியதுதான். சரி, இந்த ரமலான் மாதத்துல நம்ம சஹர் அப்படிங்கிற உணவு சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடணும், அது ஒரு சுன்னத். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸஹரு, சஹர் உணவை உண்ணுங்கள், ஃபஇன்னஃபி ஸுஹூரி பரக்கா, காரணம் அந்த சஹர் நேரத்தில் உண்ணுவதில் பரக்கத் இருக்கிறது என்று சொல்லி காட்டாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால அந்த நேரத்தில் நாம் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடுவது சுன்னத். அதிலே பரக்கத்தும் இருக்கிறது. அந்த எந்த அளவுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு சஹர் நேரத்தில் உண்ணுவதற்கு உணவு இல்லையானால் ஒரு முடக்கு தண்ணீராவது குடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஏன்? அந்த சஹர் நேரத்தில் உண்ணுவது பரக்கத்தை அதை பெறுவதற்காக. பசி இல்லைங்க, அதனால சாப்பிடலங்க, நம்ம தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறோங்க, சஹர் நேரத்தில் சாப்பிட்ட பரக்கத்து உங்களுக்கு கிடைச்சிடும். அகமதிலே பதிவு செய்யப்பட்டாது. எது வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டா, சுபூடைய நேரம் வந்த வரைக்கும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது, குலு வஷரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் உண்ணுங்கள், பருகுங்கள். கருப்பு கயிறு இருட்டி, வெள்ளை கயிறு வைகரை, இருள் அகன்று வைகரை வருகின்ற வரைக்கும், அதான் ஃபஜ்ருடைய நேரம், சுபூடைய நேரம் வர்ற வரைக்கும் நீங்க உண்ணலாம், பருகலாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுத் தொழுகைக்கு வேண்டி பாங்க சொல்றாங்க, அந்த பாங்க சொல்லப்பட்டா நீங்க உண்ணுங்களா, பழுங்க. அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க சொல்லிட்டா நிறுத்திருங்கன்றாங்க. ஏன்? அவங்க சுபு தொழுகைக்கு பாங்க சொன்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது. அது நமக்கு டைம் என்ன? சுபுடைய டைம் தான். ஆனா பாங்கு அப்படின்னு சில இடங்கள் அளவுகோலா வைப்பாங்க. சரியான நேரத்தில் பாங்கு சொன்னா அதை நீங்க அளவுகோலா வைக்கலாம். உதாரணத்துக்கு 5:30 மணிக்கு டைம் முடியுது, 5:30 மணிக்கு பாங்கு சொல்றாங்க, பிரச்சனை இல்லை. அதை விட்டு இல்லை பாங்கு சில பள்ளியில் 5 நிமிஷம் லேட்டாக சொன்னாக்கா அந்த பாங்கு நம்ம கணக்கில் வைக்கலாமா? கணக்கு வைக்க கூடாது. நம்ம பாங்கு கணக்கல்ல, சரியா சொல்லிட்டா பாங்கு கணக்கை வச்சுக்கலாம். இல்லை 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் லேட்டாக தான் அந்த பள்ளியாக சொல்லுவாங்கன்னா இப்போ நமக்கு அந்த பாங்கு கணக்கு கிடையாது, டைம் தான் கணக்கு. சுபோடைய நேரம், சுபுடைய நேரம் வரைக்கும் டைம் இருந்தாலும் கூட ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் முன்னாலேயே நிறுத்திக் கொள்வதுதான் சிறந்தது. காரணம் என்ன? ஜெயிது இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹர் உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்க சாப்பிட்டோம், பிறகு தொழுகைக்கு சென்றோம். அவங்கள்ட்ட கேட்கப்படுது, கம் பைனஹுமா, நீங்க உணவு சாப்பிட்டதுக்கும் தொழுகைக்கு போனதுக்கும் எவ்வளவு இடைவெளி நேரம் இருந்தது? அதுக்கு ஜெயிது இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 50 ஆயத்தன், 50 வசனங்கள், ஆயத்துகள் ஓதுனா எவ்வளவு நேரம் இருக்கும்? அவ்வளவு நேரம் இருந்தது. புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது. ஏன்னா அந்த காலத்துல டைம் இல்லையில, இந்த காலமாக இருந்தால் 4 மணி நேரம் இருக்கும், 20 நிமிஷம் இருக்குன்னு சொல்லிவிடலாம். அங்கே டைம் இல்லை. அப்போ 50 ஆயத்து ஓதுனா எவ்வளோ நேரம்? அந்த நேரம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் நம்ம அந்த சுபுடைய நேரத்துக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாலேயே நிறுத்திக் கொள்வது சிறந்தது. அந்த சஹர் உணவில் சிறந்தது பேரித்தம்பழம் அப்படின்னாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹர் உணவு பேரித்தம்பழம் சிறந்ததா? அப்போ
அப்ப பெரிய பழத்தை சாப்பிட்டு எப்படி சேகரிக்க முடியும்? பழம் கூட பண்ணாக்க முடியுமா? அப்படி அல்ல. உணவு உண்றோம்ல, அதோட பெரிய பழத்தை ஒரு சாப்பிட்டு விஷம் பண்ணி போச்சு. அந்த சிறந்த உணவு கிடைச்சி போகும், சாப்பிடணும். ஒரு ஈத்த பழத்தை சாப்பிட்டு சகல்ல சிறந்த உணவு பேரித்த பழம் சொன்ன அந்த அதிலே அமல் செய்த நம்ம நமக்கு இணைத்து விடும். அதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நோன்பு துறப்பது. நோன்பு திறப்பதல்ல, நோன்பு துறப்பது. வைத்த நோன்பை துறந்து விடுகிறோம். இன்னைக்கு இலங்கையில எல்லாம் நோன்பு துறத்தங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்படுது. நம்ம முன்னோர்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. நாளடைவில் துறத்தல் திரிந்து திறத்தல் என்று ஆகிப்போச்சு. ஆனால் எதை நீங்க பூட்டு வைக்கிற திறக்கிறதுக்கு வைத்த நோன்பை துறக்கிறோம், துறந்து விடுகிறோம். நோன்பு துறப்பது. இந்த நோன்பு துறப்பதற்கு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஒழுங்குமுறைகளை சொல்லி தந்தாங்க. அது என்ன அப்படின்னா, துவா செய்யல். இந்த மறுக்கப்படாத நேரம்னு இருக்குது. துவா செஞ்சா நிச்சயம் ஏற்கப்படும், மறுக்கப்படாது. அதுக்கு சில நேரங்கள் இருக்குது. அந்த நேரங்களில் ஒன்றுதான் நோன்பாளி நோன்பு துறக்கிற நேரத்திலே செய்கிற துவா கபூலாகும் என்றார்கள் கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டாது. சரி, எந்த துவா ஓதுவது? நமக்கு தெரிஞ்ச எல்லா துவா ஓதலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துவா ஓதலாம் ரொம்ப ஏற்றமானது. ரெண்டு வகையா ஓதிருக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு துவா ரஹபல் லம்உ வபதல்லத்தில் உரூகு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். ஆனா இது பெரும்பாலும் சொல்றது இல்லை. நம்ம மக்கள் விவரம் தெரிஞ்சவங்க தான் இந்த துவா ஓதிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா ஓதுவாங்க. ரஹபல் லம்உ தாகம் தீர்ந்து விட்டது, வபதல்லத்தில் உரூகு நரம்புகள் ஈரம் அடைந்து விட்டன, வஸபத்தல் அஜ்ரு கூலி உறுதியாகிவிட்டது இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். அபூ தாலிப் பதிவு செய்யப்பட்டாது. இந்த துவாவை நம்ம ஓதலாம். இன்னொரு துவாவும் இருக்கிறது. அல்லாஹும்ம லக ஸும்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுவும் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த துவாக்களை நம்ம ஓதிக்கொள்ளலாம். நேரம் தான் நமக்கு தெரியும். சூரியன் மறைந்தவுடன் நோன்பு துறக்கிற நேரம் வந்து விடுகிறது. அவசரப்படக்கூடாது. நோன்பு துறந்து அந்த சூரியன் மறைந்து 5 நிமிடம் கழித்து நோன்பு துறக்கணும். இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க, சீக்கிரமா நோன்பு துறக்கணும், சீக்கிரமா நோன்பு துறந்தாதான் என் உம்மத்து ஹைரில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது உண்மைதான். ஏன் அப்படி சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யஹூதிகள் எல்லாம் இஷாவுடைய நேரம் வரைக்கும் பிற்படுத்துவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் மறுக்கிறாங்க. அவங்க அந்த யஹூதிகளை செய்யற மாதிரி நீங்க செய்யாதீங்க, நசாராக்கள் செய்யற மாதிரி செய்யாதீங்க. அவங்க காலத்தை பிற்படுத்துறாங்க. நீங்க விரைந்து நோன்பை தொடங்குறீங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர அதான் சூரிய மறைந்து உடனே செய்யறது அப்படிங்கிறதுல ஒரு மைக்ரோ பாயிண்ட் செகண்ட் அதுல ஏதாவது வித்தியாசம் ஏற்பட்டுட்டா போயிருங்க. மைக்ரோ பாயிண்ட் ரொம்ப ஒரு செகண்ட் கூட தெரியல, மைக்ரோ பாயிண்ட் செகண்டா இருந்தா அதனால 1 நிமிஷம் அதுக்கு பிறகு நோன்பு தொடர்ந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம தொட வேண்டியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வழிமுறை இது. நோன்பு துறக்கிறது எந்த பொருளை கொண்டும் நோன்பு துறக்கலாம். எதை சாப்பிட்டாலும் நோன்பு துறந்துடணும். ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஈத்த பழத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. நோன்பு துறக்கும்போது ஃபர்ஸ்ட் ஈத்த பழம். அப்படி ஈத்த பழம் கிடைக்காத நேரத்துல தண்ணீரை கொண்டு நோன்பு துறப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தாவூதிலே திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டது. அவங்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கும். நமக்கு இப்படிதான் சொல்லி தந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க பேரித்த பழத்தை கொண்டு நோன்பு தொடங்க, கிடைக்காத பட்சத்துல தண்ணீரை கொண்டு நோன்பு தொடங்க. இதுவும் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்னது அடிப்படையில் நம்ம செஞ்சா ஒரு சுன்னத்தை ஹயாத்தாங்க. முதல் உணவு நோன்பாளியுடைய வயிற்றுக்குள்ள செல்கிற முதல் உணவு பேரித்தம்பழமா இருக்கட்டும், இல்லை தண்ணீரா இருக்கட்டும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. அதே போல நோன்புக்கு நீங்க அவசியம் எல்லா வணக்கங்களுக்கு தான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, இன்னமல் அஅமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே அப்படின்றாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டாது. ஆனால் தொழுகிறோமா நியத்து அவசியம், ஜகாத்து கொடுக்கணுமா நியத்து அவசியம், ஹஜ்ஜி செய்யணுமா நியத்து அவசியம். அந்த மாதிரி நோம்புக்கு நியத்து அவசியம். அந்த நியத்தை பரதான நோம்பாக இருந்தால் சுபுக்கு முன்னாடியே வச்சிருக்கணும். அது ரொம்ப மற்ற சுண்ணத்தான நோம்பாக இருந்தால் அதுதான் காலையில் கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பரதான நோம்பாக இருந்தால்
சுபுக்குள்ளேயே வைத்துவிட வேண்டும். அதனால தான் சில ஊர்களெல்லாம் தராவியை சொல்ல முடிஞ்ச பிறகு சொல்லிக் கொடுப்பாங்க இமாம் நீயத்தை. ஏன் நீயத்தை சொல்லிக் கொடுங்க டெய்லி அப்படின்னா அடுத்ததோடு தான். ஏன் ஒரு போராடி சகலுக்கு எந்திரிச்சா சரி பரவாயில்ல தூக்கி தானே செய்யறது. அப்போ அந்த நீயத்து வைக்கிற நேரம் போயிருமே அதுக்கான இப்பவே நீயத்து வச்சுள்ளது. அப்ப நீயத்து வைக்கலாமா? நீயத்து வைக்கலாம், சும்மா சொல்லிக் கொடுக்கல. அந்த நேரத்தை அசல் நீயத்தை தான் வைக்கிறோம். நம்ம நோன்பு திறந்ததற்கு பிறகு நீயத்து வைக்கிற நேரம் ஆரம்பிச்சிருச்சு. சுபுல நேரம் வரைக்கும் நம்ம வைக்கிறோம். எப்போ வேணும் நீயத்து வைக்கிறோம். அப்ப அதுக்கு பிறகு சாப்பிட்ற மாதிரி நீயத்து வச்ச பிறகு சாப்பிடலாமே. நீயத்து வச்சுட்டா சாப்பிடக்கூடாதுல்ல. சிலப்பா அப்படி சொல்லுவாங்க, ஏதாவது இப்போ குடிக்க சாப்பிடலாம். நீயத்து வச்சுட்டேன் அது அப்படிமா. நீயத்து வச்சா சாப்பிடலாம் நீயத்துக்கு பிறகு. ஆனால் சாப்பிட்ற டைம் என்ன? சுபுல நேரம், அதுதான் நம்ம டைம். அந்த நீயத்தை வச்சிட வேண்டியது. அந்த நோன்பு வைத்துக்கொண்டு நம்ம செய்ய வேண்டிய கட்டாய கடமை என்ன? சாப்பிடக்கூடாது, குளிக்கக்கூடாது, தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. 3லிருந்து தடுத்து வைப்பது. அதனாலதான் அரபு மொழியில இந்த நோன்புக்கு சௌம் அப்படிம்பாங்க. சௌம் என்றால் தடுத்து கொள்ளுதல். நோன்பாளி உண்ணுவதிலிருந்தும் அருந்துவதிலிருந்தும் தாம்பத்திய உறவிலிருந்தும் தன்னை தடுத்து கொள்கிறார். அதற்காக அந்த வணக்கத்திலேயே அசௌம் தடுத்து கொள்ளுதல் அப்படின்னு பேராக வைக்கப்பட்டு போச்சு. சரி, அப்ப இது செய்யக்கூடாது. நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இது. சரி, ஒரு நாள் மறந்துட்டு சாப்பிட்டாரு. சில பேருக்கு அப்படி ஏற்படும், எப்போ இப்படி ஏற்படும், யாருக்காக ஒரு ஆள் ஏற்படும். ஏதாவது மழை சாப்பிட்டு நோம்பாச்ச அப்படி சாப்பிட்டானே அப்படி. இப்ப என்ன, நோம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நோம்பு அவர் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நம்பி செலவு எழுதாங்க. மண் நசிய ஒரு ஆள் மறந்துட்டார், நோம்பு வச்சிருந்து அக்கடை சாப்பிட்டாரு. அவர் சிலப்பா குடிச்சிட்டாரு. யுத்திமா சோமாகு நோம்பு அவர் தொடரட்டுங்க, அவர் தொடரட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாவோட மனதை கொடுத்து சாப்பாடு கொடுத்துருக்கிறான், அல்லாவோட மனதை கொடுத்து தண்ணீர் கொடுத்துருக்கிறான். ஏன் மனதைங்கிறது நாம உருவாக்குறதா? இப்ப நான் மறந்துட்டேன் அதனால நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? மனதுக்கு நம்ம கையில் கிடையாது, அல்லா கையில் இருக்கு. அப்போ ஒரு ஆள் மறக்கிறாங்கன்னா அல்லா மனதை கொடுத்து சாப்பாடே கொடுத்துருக்கிறான். அதுக்கு இவர் என்ன செய்வாரு? அதனால பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க அப்படி சல்லல்லாஹு அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது. பொதுவாகவே மறந்துட்டோ அது தவறுதலாகவோ ஒருவர் தவறு செஞ்சா அவர் பொறுப்பாளி ஆக மாட்டார். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அது. நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இன்னல்லாஹ வலஅ அன் உம்மதி அல் ஹதா வன் நிஸ்யான். என் உம்மத்து மறதியாவோ தவறுதலாகவோ ஒரு தப்பு பண்ணிட்டா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இப்னு மாஜாஹ்ல பதிவு செய்யப்பட்டாது. இப்போ இவர் மறந்துட்டு தான் சாப்பிடுறாரு, அதனால பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் வேணும்னு செஞ்சாலும் வச்சுக்கணும். நல்ல நினைவு இருக்குது, நோபாளி தான் நினைவு இருந்து சாப்பிடுறாரு. நினைவு இருக்குது, நினைவு இருந்த தண்ணீர் குடிக்கிறார். நினைவு இருக்குதுங்க, அப்படி இருந்தும் கூட தாம்பத்திய உறவில் ஈடுபட்டார். இப்ப இவன் என்ன சட்டம்? தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் என்ன சட்டம்ங்கிறது ஹதீஸ்ல புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி வந்தாங்க மஸ்ஜித் நபவிக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ் ஹலக்து, நான் நாசம் போயிட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன்னாங்க. என்னங்க நடந்துச்சு சொல்லுங்க. இல்லையா ரசூலல்லாஹ் நான் அழிஞ்சு போயிட்டேன், நடந்தது சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் நோன்பு வச்சுக்கிட்டு என் மனைவியோட சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா? நீங்க செஞ்ச இந்த காரியத்துக்கு கஃபாரம், குற்றம் பரிகாரம் என்ன தெரியுமா? ஒரு அடிமையை உரிமை விடணும். அந்த காலத்துல இருந்துச்சு, இப்ப நம்ம காலத்துல இல்லை. அவர் சொன்னாரு, எனக்கு அடிமையே இல்லையே, அடிமை இருந்தால்தான் உரிமையிட முடியும். அப்படியா? தொடர்ந்து 2 மாதம் நோன்பு வைக்கணும். அவர் சொன்னாரு, தொடர்ந்து 2 மாசமா ஒரு நோம்புக்கு எனக்கு எப்படி ஆகி போச்சு, அப்படி பொழுது தொடர்ந்து 2 மாசம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுவும் முடியாது. அவர் நம்ம செலதான் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா 60 ஏழைகளுக்கு நீங்க உணவளிக்கணும். யாரை சொல்லலாம், நானே ஏழை, மற்றவங்களுக்கு சாப்பாடு கொள்ள எங்க போவேன் அப்படின்னு போய் உட்காருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நிறைய பேரித்தங்கனி வந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐன சாஹிப், என்னோட வந்து பிரச்சனை வச்சார். அவர் எங்க அது அணை யார் சொன்ன, நான் தான் அது நான் பேர் உள்ளேன். அப்படியா? புதஹாதா, இதை எடுங்க, உங்கள் பகுதியில் வசிக்கிற ஏழைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செஞ்சிருக்காங்கள அதே தெரியல. அப்ப என்ன சொல்றாரு? யார் சொல்றா?
எங்கள் பகுதியில் வசிக்கிற ஏழைக்கு தானே கொடுக்கணும், நீங்கள் என்னை விட ஒரு ஏழை அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்ட்டாரு. அப்படியே அவங்க குடும்பத்துக்காக கொடுத்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான பிரத்யேகமான தன்மை. இதை நம்ம செய்ய முடியாது. ஒரு ஏழை ஆனால் வானாப்பா நம்ம சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த பவர் அது. இப்போலாம் அப்படி கிடையாது. ஏழையா கொடுத்து அவனு அவன் ஏழை என்ன செய்வாரு? பொறுப்புல இருக்கும். ஒரு கடன் வாங்கினாரு, கடன் அடைக்க முடியல, என்ன சொல்லணும்? எப்போ வருதோ அப்போ கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இது அல்லாவுக்கு ஆட்ட வேண்டிய கடன். இப்போ வசதி இல்லாவிட்டாலும் எப்போ ஒரு வசதி பண்ணா கொடுக்கணும், பொறுப்புல இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இல்லாமல் போகாது. ஏழையா வேணாங்க அப்படின்னா வராது. சரி, இப்போ 3 பிரச்சனையில ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. 3 உண்ணுவது, அருந்துவது, தாம்பத்திய உறவு, இழுவது, 3 தடுத்து கொள்ளணும். 3 ஒன்றை வேண்டும் என்ற நினைவு இருந்தே செய்தால் குற்றப்பரிகாரம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அடிமை உரிமை விடுவது விட்டுருவோம். இப்ப நம்ம காலத்து 2 தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும். அப்படி முடியாதவங்க 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். இந்த சட்டம் சரி. வேறுபடி சாப்பிட்டா என்ன சட்டம்? வேணும்னே தண்ணியோ ஏதோ குடிச்சு விட்டாரு, அவருக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா ஹனஃபி மதுஹப்ல இதே சட்டம். இதே சட்டம் தான் வரும். ஏன் 3 ஒன்றுக்கு ஒரு சட்டம் தான், மித்தமுள்ள 2க்கு அதே சட்டம் தான் ஹனஃபி இமாம் சொல்றாங்க. ஆனா ஷாஃபி இமாம் சொல்றாங்க இல்ல, தாம்பத்திய ஈடுபட்டாதான் அது வேணும்னே சாப்பிட்டா வேணுமே குடிச்சா அப்படின்னு சொன்னா அவ்வளவு பெரிய பிழை இதுல இல்லை. ஏன்னா அவர் கலா செஞ்சா போதும். குற்றவாளி ஆனா இவ்வளவு பெரிய கடும் தண்டனை அவருக்கு வேண்டாம் என்று ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. ஏன் நேரடியா வந்த ஒரு பிரச்சனைக்கு தானே வந்ததை அதோட வைங்க. சாப்பாடு குடிக்கிறதுக்கு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு நேரடியா சொல்லலை இல்லை. அதனால அதுக்கு இந்த பரிகாரத்தை கொண்டு போய் வைக்க வேண்டாம். எதுக்கு வந்துச்சோ அதுக்கு மட்டும்தான் என்று ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. நோம்பு பிடிச்சிருக்கும் போது வாந்தி வந்துச்சு. இப்ப என்ன சட்டம்? வாந்தி வருவது 2 இருக்கு. என்ன, கொஞ்சமா வரலாம், நிறைய வரலாம். தானாகவும் வரலாம், இவர் விரலை விட்டு வாந்தி எடுக்கவும் செய்யலாம். இதுல ஷாஃபி மதஹ்பை பொறுத்த மட்டில சொல்றாங்க, தானா வாங்கினதும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா விரலை விட்டு வாந்தி எடுத்தாலும் வச்சுக்கிறங்க நோம்பு பிடிச்சிடும். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதை மன் தரஅஹுல் கைஉ, ஒரு ஆளுக்கு வாந்தி தானாக வந்து விடுகிறது, பழைய சாலையை கல்லா, இவருக்கு கல்லா செல்ல தேவையில்லை. அவ்வளவு அர்த்தம் நோம்பை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஏன்? இவர் அறியாம வந்தது. அதே நேரத்தில் இவரை வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் நோம்பு முடிஞ்சதும் இவர் கல்லா செஞ்சுதான் ஆகணும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அபூதாவுதிலே திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டாங்க. அன்பானவர்களே, அதே போன்று நோன்புடைய சட்டம் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமன்கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். நீங்க ஊரில் இருந்தா, உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தா நீங்க நோன்பு வைக்கணும். அதே நேரத்தில் நீங்க நோயாளியா இருந்தாலோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ நோன்பை விட்டுக் கொள்ளுங்க. வேறொரு நாளில் நீங்கள் கலா செஞ்சுக்கிறீங்க என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதனால இது நமக்கு மார்க்கம் கொடுத்த சலுகை. ஆனா பயணம்னு வரும் பொழுது பக்கத்துல போற பயணம்லாம் கிடையாது. இங்கேருந்து ஒரு நாள் தாம்பரம் செங்கல்பட்டு போகிறாரு, நோன்பு வைக்கல. ஏங்க, நான் பயணத்துல இருக்கேங்க, நான் செங்கல்பட்டுக்கு போறேன் அப்படின்றாரு. கஸ்ஸருடைய தொழிலுக்கு உண்டான தொலைவு இருக்காங்க. அது 80 கிலோமீட்டர் ஹனஃபி மதஹ்புல, 120 கிலோமீட்டர் ஷாஃபி மதஹ்புல. நம்மளுடைய இலக்கு, நம்ம போய் சேர வேண்டிய இலக்கு 120 கிலோமீட்டர் இருக்கு. அது 80 கிலோமீட்டர் இருக்குன்னா கஸ்ஸரு தொழுகை உண்டு. அந்த மாதிரி பயணமாக இருந்தா இவர் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அதே போல வியாதி அப்படின்னு வரும் பொழுது நோன்பு வச்சா அவருக்கு உண்டான நோய் இன்னும் அதிகமாகும். அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தாதான். சின்ன சின்ன வியாதிக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு காலில் முள்ளு குத்துருச்சு, அது சொல்றாரு நோன்பு வைக்கிறீங்க, காலில் முள்ளு குத்துருச்சு அப்படின்ற, அதுக்கலாமா? பெரிய அளவுக்கு இப்ப நோன்பு வைத்தா அவருக்கு பாதிப்புங்கிற அளவுக்கு இருந்தாதான் அந்த மாதிரி சட்டம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல நோன்பை விடுவதற்கு ஜாயிஸே தவிர நோன்பை விட்டு ஆக வேண்டும்ங்கிற கடமையும் கிடையாது. கட்டாயம் நோன்பு வைக்கக்கூடாது, பேரத்திற்கெல்லாம் நோன்பு வைக்காதீங்க அவ்வளவு மார்க்கம் சொல்லலை. நீங்க விட்டுக் கொள்ளலாம். சரி, 2ம் கூடுங்க. எதுங்க நல்லது? நோன்பை பிடிக்கவும் செய்யலாம், விடவும் செய்யலான்ட்டீங்க. நோயாளியா இருந்தா எது நல்லது?
அது ஒரு பயணத்தில் இருந்தா நோம்பை விடவும் செய்யலாம், வைக்கவும் செய்யலாம்ட்டீங்க, எது சிறந்தது அவ்வளோ ஒரு கேள்வி வருது அல்லவா? இமாம்கள் அழகான விளக்கம் தர்றாங்க. நோம்பு வச்சா உங்களுக்கு கஷ்டம்னு இருந்தா நோம்பை விடுவதுதான் நல்லது. நோம்பு வச்சா கஷ்டம் இல்லை, நோம்பு வைப்பது சிறந்தது, விஷயம் முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம என்ன அல்லாஹ் குர்ஆன்ல யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களிடமிருந்து எளிதை விரும்புகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், நீங்க கஷ்டப்படுறது அல்லாஹ் விரும்பவே மாட்டான். ஏன்னா நம்மள சில பேர் இருக்கிறாங்க கஷ்டம் வியாதி இருக்கும், அதில் தாய்மார்கள் தான் அதிகமா, ஆண்களா பரவாயில்ல, தாய்மார்கள் ரொம்ப முடியாம இருப்பாங்க, நோம்பு வச்சுட்டு இருப்பாங்க. கேட்டா இனி அடுத்த வருஷம் உள்ள நோம்பு வரும், அதுக்கு நம்ம விட முடியுமா அப்படி கஷ்டப்பட்டு வைப்பாங்க. வணக்கத்தில் நோக்கம் என்ன? அல்லாவுடைய பொருத்தம் தானே. அந்த அல்லா நீங்க கஷ்டப்பட்டா நான் பொருந்த மாட்டேங்கிறான், அப்ப எங்க நாங்க கஷ்டப்படணும்? வணக்கத்தில் நோக்கமே அல்லாவுடைய லீலா திருப்தியும் பெற வேண்டியது தானே. அல்லாவே சொல்றேன், நீ கஷ்டப்பட்டா கொடுக்க மாட்டேன்ட்டானே, அப்படியே நம்ம கஷ்டப்படணும். அதனால கஷ்டம் சொல்ல விட்டுருங்க. கடுமையான வேகா வெயில், பஸ்ஸில் போவாங்க, ஏசி பஸ் அங்கே பிரச்சனை இல்லை, சாங்கா பஸ் லப்பா பஸ் எல்லாம் போவாங்க, சரியான வெயில் அடிக்கும், வறட்சியா இருக்கும். கேட்டா உணவு விட மாட்டேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேணாம், நல்லா விரும்பல. அதனால ஷார்ட்டா வச்சுக்க வேண்டியதான். நோம்பு வச்சா பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை, நோம்பு வைங்க. இல்லை நோம்பு வச்சா சிரமம், நோம்பு விடுங்க, அதான் நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, நோய்க்காக விட்டுக்கொள்ளலாம், நோம்பு முடிஞ்ச பிறகு 11 மாதம் இருக்குது, அவருக்கு அதான் செஞ்சு கொள்ளலாம். ரைட்டு. நீங்காத நோயா இருந்தா, சில பேருக்கு இந்த ரமலான்ல என்ன நோய் இருக்குதோ அதுதான் மீதமுள்ள 11 நாட்கள்லயே அதே நோய் இருக்கும். இப்ப எப்படி ஒரு கல்லா செய்ய முடியும்? எந்த காரணத்துக்காக ரமலான் நோம்பு விட்டாலும் அதே காரணம் மீது உள்ள 11 மாசத்துலயும் இருக்குது. இப்ப இவருக்கு கல்லா செய்யவே வாய்ப்பு இல்லை. அதே போல ஒரு நாள் வயசாயிடுச்சு, முதுமை அடைஞ்சிட்டாரு, அதெல்லாம் நோம்பு வைக்க முடியல, இவர் நோம்பு விட்டு கொள்ளலாம். சரி, இவர் எப்படி கல்லா செய்வாரு? ரமலான்ல முதுமையாக இருந்தவர் ரமலான் முடித்தது பிறகு இளைஞரா மாறிவிட்டான்னு சொல்ல முடியும்? இல்லை இல்லை, அவர் முதுமை இருந்துட்டு தானே இருக்கும், கல்லா செய்ய வாய்ப்பு இல்லை. சரி, இப்படி கல்லா செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன செய்வது? மார்க்கம் சொல்கிறது ஃபித்யா கொடுங்க. ஒவ்வொரு நோம்புக்கும் ஃபித்யா எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு நோம்புக்கு 800 கிராம் அரிசி. ஷாஃபி மதபை சார்ந்தவர்களுக்கு ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க, முத்துங்கிறது 800 கிராம் அரிசி அல்லது கோதுமை. இப்படி பார்த்தா இந்த 30 நாளுக்கும் 24 கிலோ வரும் அரிசி. அதை கொடுத்துடலாம். எத்தனை நாள் விட்டாங்க அத்தனை நாளா இருந்தா கணக்கிட்டு கொடுத்துடலாம். 30 நாளா விட்டுட்டாங்கன்னா 30 நாளைக்கு கொடுத்துட வேண்டியதுதான். 24 கிலோ அரிசி வருது, கொடுத்துருங்க. ஒரே ஏழைக்கு கொடுக்கலாம், அதை பிரிச்சு பல ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். ரமலானுடைய ஆரம்பத்திலும் கொடுக்கலாம், ரமலானுடைய இடையிலையும் கொடுக்கலாம், ரமலானுடைய கடைசியிலும் கொடுக்கலாம். ஆரம்பத்தில் தான் அப்படிங்கிறது இல்லை, எப்படி வேணுமா கொடுத்துக்கலாம், நம்முடைய வசதி தான். 24 கிலோ கொடுத்துட வேண்டியது. இது ஹனபி மதஹபாக இருந்தா ஒரு நோம்புக்கு ஃபித்ராவுடைய அளவு வந்துடும். ஃபித்ரா 1800 கிராம், 1800 கிராம், அதான் 1 கிலோ 800 கிராம், அதான் 1800. இது இப்படி கணக்கு பார்க்கணும். அப்படி பார்த்தா எவ்வளோ வருது? 54 கிலோ வரும். 54 கிலோ அரிசி வரும். ஹனிமதி வச்சாங்க அப்படி கொடுக்கணும். இதே போலதான் சட்டம். ஒரே இலைக்கு கொடுக்கலாம், பிரிச்ச படையிலையும் கொடுக்கலாம், ரமலான் ஆரம்பத்தில் கொடுக்கலாம், மத்தியிலும் கொடுக்கலாம், ரமலான் கடைசியிலும் கொடுக்கலாம். இது ஃபித்யா. இது யாருக்கு? கல்லா செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஃபித்யாவை கொடுக்க வேண்டியது. வேணும். இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பெண்கள் எல்லாம் மாத விளக்குல அல்லது பேறுகால உதிரப்போக்கு, பேறுகால உதிரப்போக்குன்னு சொன்னா குழந்தை ஈன்றெடுத்துக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் உதிரப்போக்கு ஏற்படும். இந்த நேரம் சுத்தம் இல்லை என்பதால் நோன்பு வைக்க கூடாது. ஆனா இவங்க கல்லா செய்யணும், நோம்ப கல்லா செய்யணும். இது தொழுகைக்கு நோம்புக்கு இதான் வித்தியாசம். பெண்கள் அந்த மாத விளக்கு சமயத்துல தொழ மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. தொழுகைய கல்லா செய்ய தேவையில்லை, நோன்பு கல்லா செய்யணும். ஏங்க அப்படி? ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு பெண்மணியர் கேட்டாங்க, ஏன் தொழுகை கல்லா இல்லை, நோம்பு மட்டும் கல்லா? ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, குன்னா நூமது பிகல்லாஹி கல்லாஹி ஸௌமி. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது, நோம்ப கல்லா செய்ய
செய்யணும்னு அப்படி சராசரி கட்டளிட்டாங்க. அதனால ரொம்ப கதா செய்யணும். வலா நோம்பரும் கல்லாஹி ஸலாத், நோம்ப கல்லா செய்யணும்னு சராசரி எங்களுக்கு சொல்லலை. ஆகவே நோம்பு சொல்லணும், தொழுகை தொழுகை. வலா நோம்பரும் கல்லாஹி ஸலாத்தி, தொழுகை கல்லா செய்யணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லலை. அதனால தொழுகையை கல்லா செய்ய தேவையில்லை. ஆனால் பெரியவங்க விளக்கம் சொல்லுவாங்க, இந்த நோம்புங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது, ஆனால் தொழுகை அன்றாட இருக்கக்கூடியது. இந்த தொழுகையை கல்லா செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்களுக்கு சிரமம் தானே. ஒவ்வொரு மாதம் ஒரு 5 நாள் 7 நாள் தொழுகை விட்டுருவாங்கன்னு வச்சுக்கிறேன். அதை கல்லா செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் அவங்க கல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது பெண்களுக்கு சிரமம். அதனால அந்த சிரமம் வேண்டாம் அப்படிங்கிறது சகலாசார நோக்கமாக இருந்து தொழுகை கல்லா செய்ய தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நோன்பு கல்லா செய்ய வேண்டும். சரி, சில பேர் கேட்குறாங்க, நோன்பு வைத்த நிலையில கண்ணுக்கு மருந்து போடலாமா, நோன்பு வைத்த நிலையில மூக்குக்கு மருந்து போடலாமா, காதுக்கு மருந்து போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வாய்க்கு மருந்து போடாம யாரும் கேட்கறது இல்லை. ஏன் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாதுனால வாய் வழியாக மருந்து போகக்கூடாதுன்னு அது யாரும் கேட்கறது இல்லை. இந்த மூக்குக்கும் காதுக்கும் கண்ணுக்கும் மருந்து போட பற்றி கேட்பாங்க. இதில் மூக்குக்கும் காதுக்கும் மருந்து போடக்கூடாது. ஏன்னா டைரக்டா நேரா வயிற்று உள்பகுதிக்கு போயிடும். மூக்கு வழியா போனிச்சுன்னா மருந்து உள்பகுதிக்கு போயிடும். அப்புறம் காதுல மருந்து ஊத்துனா வயிற்று உள்பகுதிக்கு போயிடும். அதனால ரெண்டும் கூடாது. நோன்பு வைத்த நிலையில இல்லைங்க ஊத்திதான் ஆகணும், வேற என்ன செய்யறது, நோன்பு விட்டுக்கிறதுங்க. சட்டத்தை மாற்ற முடியாதுல்ல. இல்லை இவருக்கு முடியாதான், அதனால இவர் மட்டும் மூக்கில் பார்த்தா ஊத்திக்கிறேன்னு காதில் ஊத்திக்கிட்டு சொல்லி விதி விளக்க வளர்க்க முடியும். ஆனால் முடியாவிட்டாதான் நோன்பை விடுங்க அப்படின்னு மாற்றம் சொல்றதுல விட்டு கொள்ளுங்க. ஆனால் மருந்து ஊற்ற முடியாது. மருந்து ஊத்துனாக்கா நோன்பு கூடாது, அவ்வளவுதான். சரி, கண்ணுக்கு கண்ணுக்கு ஊற்றிக் கொள்ளலாம். ஏன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையிலே சுருமா போட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து யார சொல்லலாம், எனக்கு கண் வலி ஏற்பட்டுருக்கு, நான் சுருமா போட்டுது இல்லாம நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சுருமா போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால கண்ணுக்கு போட்டு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. சுருமா போடுறது அன்மைக்கு மார்க்கம். அதனாலதான் இன்னொன்னு என்ன தெரியுமா, கண்ணுக்கு மருந்து போட்டா அது வயிற்று உள்பகுதிக்கு போகாது. டைரக்ட் வழி கிடையாது. மூக்குல கண்ணை போட்டா நேரம் உள்ளு போகுதுல, அந்த மாதிரி வழி கண்ணில் போட்டா உள்ளே செல்லாது. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, இல்லை கண்ணுக்கு மருந்து போட்டா இந்த சுவை தெரியுத, சில மருந்து போட்டா அந்த தொண்டையில சுவை தெரியுதாம்பாங்க. அந்த சுவை, அந்த அசர், அந்த அடையாளம் தெரியலாம், ஆனா உள்ளே செல்லாது. அதனால கண்ணுக்கு மருந்து போட்டு கொள்ளலாம். சரிங்க, ஊசி போடலாமா சில பேர் கேட்பாங்க. நோம்பாளியா இருக்கிறாரு, ஊசி போட்டு கொள்ளலாமா? அது போட்டு கொள்ளலாம். ஏன் அது மட்டும் போட்டு கொள்ளலாம்? இயற்கை துவாரங்கள் வழியாகத்தான் எந்த பொருளும் போகக்கூடாது. ஊசி போடுறது இயற்கை துவாரம் அல்ல. சாதாரணமா இடுப்புல போடுவாங்க, கையில போடுவாங்க, அது இயற்கை துவாரம் அல்ல. தாராளமா போடலாம். எதை வச்சு இந்த சட்டம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஊசி போடுறது முறை இல்லை, இல்லை இப்பதானே அது. அப்ப போடலாம் எதை வச்சு எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க வைக்கலாம். என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பாம்பு கடிக்கிறது இருந்துச்சா இல்லையா? தேல் கொட்டுறது இருக்கதான் செஞ்சிச்சு. அப்போ பாம்பு கடிச்சாலோ தேல் கொட்டினால விஷம் உள்ளதான போகுது. அதனாலதான் வேதனையில துடிக்கிறாரு. அதனாலதான் அவர் மோத்தா போகுதுல்ல. சில பேர் பாம்பு கடிச்சா மோத்தா போகாம விஷம் உள்ளக்கு போகுதுல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க, பாம்பு கடித்தால் நோம்பு குளித்து விடும், ஏன் விஷம் உள்ளே சென்று விட்டது அவங்க சொல்லி இருந்தா ஊசி போடக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஊசி இல்லாம இருந்திருக்கலாம். பாம்பு கடிப்பது தேல் கொட்டுவதும் இருக்கதான் செஞ்சிச்சு, உள்ளே போகத்தான் செய்கிறது. ஆனாலும் நோம்பு கூடாது என்று நம்ம ஸல்லல்லாஹு சொல்லவே இல்லை. அதனால தாராளமா ஊசி போட்டுக் கொள்ளலாம். இன்னொரு விஷயத்தையும் பொதுவாகவே உடலுடைய தோல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல மெல்லிய துவாரங்கள் உண்டு. நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா கண்ணுக்கு தெரியாது மெல்லிய துவாரங்கள் உண்டு. அப்படி இருக்க போய் தானே உங்களுக்கு வேர்க்குது, தண்ணி வெளியே வருகிற வியர்வையாக. மெல்லிய துவாரம் இருக்க போது தானே வேர்வையாக வந்துச்சு. அறவே வாசனை இல்லை, துவாரம் இல்லைன்னா வேர்வை எப்படி வெளியே வந்துச்சு? இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. இருக்க
பாருங்க, நம்ம தைலம் தேய்க்கிறோம், உள்ள போதில்ல, அது பலன் கிடைக்க போய் தைலம் தேய்க்கிறோம். கண்ணுக்கு தெரியாத மெல்லிய துவாரங்கள் உண்டு. ஒது செய்யறோம், தண்ணி உள்ளதான் போகும். அதே போல குளிக்கிறோம், நோம்பு வச்சுக்கிட்டு போதான் செய்யும். அதனால நீங்க தாராளமா ஊசி போடுவது பிரச்சனை இல்லை. ஆனா அவரு ஊசி போட்டு ஆணுங்கிறது கட்டாமல் நம்ம விட்டு கொள்ளலாம். போடுவது கூடுமா கூடாது அந்த சுத்தல் பேசிட்டு இருக்கிறோம். கூடும். குளுக்கோஸ் ஏற்றலாமா? அது கூடாது. என்ன அது ஊசி போடுற மாதிரி தானே, அது கையில தானே போடுறாங்க அப்படின்னு கேட்கலாம். கூடாது. ஏன்னு கேட்டா அது உடலுக்கு சக்தியை ஏற்றுவது, நோன்புடைய நோக்கத்தை உடைக்கிறது. நோன்புட நோக்கம் என்ன? பசிச்சிருக்கணும், ஜாய்த்திருக்கணும், உடம்புல ஒரு தளர்வு ஏற்படணும், ஒரு அசதி ஏற்படணும். அதுதான் நோன்பு. இப்போ குளுக்கோஸ் ஏற்றிகள் ரொம்ப திலகாத்தனமாக இருந்தாலும் அப்புறம் எங்க நோன்பு? நோம்புடைய நோக்கமே அடிபட்டு போச்சு. அதனாலதான் குளுக்கோஸ் போகக்கூடாது. இதை குத்துனாருங்கிறதுனால இல்லை, குளுக்கோஸ் இந்த வழியா ஊசியில் குத்துனாருங்கிறதுக்காக இல்லை, நோன்பின் நோக்கத்தை இவர் சிதைக்கிறார் அப்படிங்கிறனால தளர்வு அடையணும். அதான் நோன்பு. அதுக்கு மாற்றம் அவர் செய்யறாரு. அதனால அதை செய்யக்கூடாது. அதே போல சில பேர் கேட்பாங்க, பேஸ்ட் போடலாமா நோன்பு வச்ச நிலையில அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க. பேஸ்ட் போட்டா பிரச்சனை இல்லை, நோன்பு பாதிப்பு இல்லை. ஆனா இது பேஸ்ட் போடும்போது லைட்டா உள்ள போனுச்சுன்னு வச்சுக்கோங்க, நோன்பு போச்சு. அதனால தவிர்க்கிறது நல்லது. இரவு நேரத்தில் வச்சுக்கணும். சுபுக்கு முன்னாலேயே இந்த பேஸ்ட் போடுற காரியத்தெல்லாம் முடிச்சிருக்கேன். இல்லை பேஸ்ட் தான் போடலாம்ல அப்படின்னு நினைப்போம். உள்ள போயிடல. ஏன்னா அது திரவ பொருள் தானே, நுழையா நிற்குமே. அது திரவம் தான். திடப்பொருளாக இருந்தால் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், உள்ளுகள் சேவனாம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது திரவ பொருள். நம்மையும் மீறி உள்ளுக்கு போயிடும். ஒரு சொட்டு போயிட்டாலும் நோம்பே போச்சு. அதனால பகல் காலங்களில் பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. அது பேஸ்ட் என்ன பல சுவையில வருது, பேஸ்ட்ல பல டேஸ்ட் எல்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் நாக்கில் திகைத்தானே செய்யுது. அதனால ஒரு பாதிப்பு இல்லை. ஏன் தெரியுமா? டேஸ்ட்னா ஒரு பிரச்சனை கிடையாது, உள்ள போகக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆள் நோம்பு வச்சிருக்கிறாரு, கடல் நீர்ல ஒன்று செய்யறாரு. கூடுமா அப்படின்னு கேட்டா கூடும். கடல் தண்ணி, குளத்து தண்ணி, ஆற்று தண்ணி பிரச்சனை இல்லை. கடல் தண்ணியில் ஒன்று செய்யறாரு. மார்க் என்ன சொல்லுது? கூடும் தான் சொல்லுது. அவர் ஒன்று செய்யறாருந்தா கடல் தண்ணி இருந்து வாய்ப்பு பிடிப்பாரு. வாய் உப்பு கட்டி தானே செய்யும், டேஸ்ட் இருக்குதுல்ல. ஆனா ரொம்ப பாதிப்பு இல்லை. அந்த மாதிரிதான். அதனால பேசுறதுனால பிரச்சனை இல்லை. உள்ள போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால, ஆபத்து இருக்கிறதுனால அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னும் சில பேர் கேட்பாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு ரத்த தானம் செய்யலாமா? ஒரு நாள் ரத்தம் தேவைப்படுது, நம்ம நோம்பாளியா இருக்கிறோம், ரத்தம் கொடுங்கிறாங்க, அது கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்து இன்னொரு கேள்வி என்ன? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நோம்பு வச்சிருக்கிறோம், இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாரு, நம்ம ரத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தாராளமா நீ கொடுக்கலாம், ரத்த தானம் செய்யலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்தஜமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாயிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில ரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹிஜாமா அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ முறைகளில் ஹிஜாமாங்கிற ஒரு மருத்துவ முறை, சிகிச்சை முறை இருக்கிறது. ஹிஜாமா இன்னைக்கு இருக்குது, ஆனால் பிரபலியமா இல்லை. அது தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மட்டும் அதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னு வைக்கிறேன். பெரும்பாலானவங்களுக்கு இப்படி ஒரு முறை இருக்கிறதே தெரியாது. ஆனால் அரபிகள்கிட்ட இந்த முறை இருக்குது, ஹிஜாமா முறை. அந்த உடம்புலேருந்து ரத்தத்தை வெளியேற்றி விடுவது. வெளியேற்றிட்டா புது ரத்தம் சுரக்கும், பல வியாதிகள் போயிடும், பல எந்த வியாதியும் வராமலும் இருக்கும். இப்படி ஒரு சிகிச்சை முறை. அதனால தானே இன்னைக்கு டாக்டர்கள் ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்றது நோக்கமா. என்னால தானே ரத்த தானம் செய்யுங்க, உங்க உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரத்தத்தை சேர்த்து வச்சிருக்கேன், நீங்க போய் ரத்தத்தை கொடுங்க, ரத்தம் கொடுங்கன்னு சொன்னா இது சேர்க்கறது நான் என்னென்ன சாப்பிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரத்தத்தை கொடுங்க, ரத்த தானம். ஏன் ரத்த தானம் செஞ்சுட்டா புது ரத்தம் சுரக்கும், உடனே சுரக்கும். வியாதிக்கு காரணம் அந்த ரத்தம் உடம்பிலேயே தங்கி இருக்கிறது தான். புது ரத்தம் சுரந்துட்டா பல வியாதிகள் வராது. இந்த வழிமுறை அந்த காலத்து அரபிகளுக்கு மத்தியில் இருந்தது. அந்த சிகிச்சை முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பின்பற்றினாங்க. அவங்களும் இருக்காங்க. இந்த குதிகால் இருக்கிற நரம்பு, குதிகால் நரம்புலேருந்து எடுப்பாங்க அந்த
ரத்தத்தை. அதுபோல தலையுடைய மைய பகுதியிலேருந்து குத்தி உறிஞ்சி எடுப்பாங்க. அதுதான் ஹிஜாமா. அதுக்கு ட்ரெயினிங் உள்ளவங்க தான், எல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு ட்ரெயினிங் உள்ளவங்க குத்துவாங்க, உறிஞ்சி எடுப்பாங்க, துப்பிடுவாங்க. இது அதுலேருந்து வந்து என்னன்னா ஹஜ்ஜாமு. நம்ம ஊர்ல ஹஜ்ஜாம் ஹஜ்ஜாம்ங்கிறவங்க முடி இறக்குறவருக்கு சொல்றோம் ஹஜ்ஜாம்ட்டு. இந்த ரத்தத்தை எடுக்கிறவருக்கு தான் ஹஜ்ஜாமா அரபு நாட்டில். அந்த வார்த்தை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஹஜ்ஜாம்ங்கிறவர் இருந்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சிகிச்சை செஞ்சாங்களா, நோன்பு வைத்துக் கொண்டே அந்த ரத்தத்தை வெளியேற்றினார்கள். புகாரில் இருக்குது. அதனால ரத்த தானம் செய்யலாம். நீங்க டெஸ்ட்டுக்கான சோதனைக்கான ரத்தத்தை கொடுக்கலாம் நோன்பு வச்சுக்கிட்டு. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே செஞ்சிருக்கிறாங்க அல்லவா. அதனால எந்த தடையும் கிடையாது. இன்னொன்று, சில பேருக்கு குளிப்பு கடமையாகும். நோம்பு நேரத்தில் சகல நேரம் வந்துடும், சுகுட நேரமும் நெருங்கிடும், குளிப்பதற்கு டைம் இருக்காது. இப்ப என்ன செய்யறது? குளிச்சுட்டு சகல சாப்பாடு டைம் இல்லை, நோம்பு வைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. தாராளமா வைக்கலாம். குளிப்பு கடமையா இருந்துச்சு, குளிக்கல, நோம்பு வைக்கலாம், சாப்பிடலாம், ஏற்று வைக்கலாம், நோம்பு கண்டினியூ பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா சுபு தொழுவதுனால குளிச்சாதான் சுபு தொழ முடியும். அது ஒரு விஷயம். நோம்புக்கு அந்த ஷரத்து கிடையாது. இது ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குளிப்பு கடமையானது, கனவால் அல்ல. ஏன்னா நபிமார்கள் அப்படி ஏற்படாது. சாமானியர்களுக்கு கனவுல கூட சில நிகழ்வுனால ஏற்படலாம். ஆனா நபிமார்களுக்கு அப்படி ஏற்படாது. அந்த பாதுகாத்து வச்சிருக்கலாம். அதனாலதான் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அந்த கனவுலையே சொல்றாங்க, கனவினால் அல்ல அப்படின்னா நம்ம வளைக்கிறோம். சரி, தாம்பத்திய உறவாள் அப்படின்னு வளைக்கிற வேண்டியதான். அந்த அதீத அடிப்படையில் கடமையானது சதாசனங்களுக்கு பதிலுடைய நேரம் வந்தது. அதுக்கு பிறகுதான் சல்லல்லாஹு குளிச்சாங்க, தொலைக்கு போனாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டாங்க. நினைச்சிருந்தா நபி சல்லல்லாஹு சுபுக்கு முன்னாலே குளிச்சிருக்காங்க. பெரிய விஷயமே கிடையாது. இந்த உம்மத்துக்கு சட்டம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால ஒரு தடவை அப்படி செஞ்சு காமிக்கிறாங்க. சட்டம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அப்படி அதற்கான சல்லல்லாஹு எத்தனை செயல்பாடுகளை நம்மளோட வாழ்க்கையை செஞ்சு காட்டிருக்கிறாங்க உம்மத்துக்கு, சட்டத்துக்காக. அதனால குளிப்பு கடமையாக இருந்தாலும் ஒரு குளிக்காமலேயே சகல சாப்பிடலாம், நியத்து வைக்கலாம், நோம்பு கூடும். ஆனா வேறு விஷயத்துக்கு தொழுகைக்கு குளிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில வீட்டில இருந்தா, குளிக்காமல ஜனாபத்தில இருந்தான்னு வச்சுக்கிறங்க, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரஹ்மத்துல் மலக்குகள் அந்த வீட்டுக்கு வருகை தர மாட்டார்கள் அப்படின்னு. அதனால குளிப்பு கடமையானா எந்த அளவுக்கு சீக்கிரமா குளிக்கிறோமோ குளிச்சிடணும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதனால நோம்புக்கு இந்த சட்டம் உண்டு என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு வழிமுறை இருக்கிறது. அதாவது ரமலான் மாதத்துல நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை ஒன்று தராவிய தொழுகை. இந்த தராவிய தொழுகை சம்பந்தமா சொல்லிட்டு நம்ம நிலைக்கு வந்துடலாம். தராவிய தொழுகை என்பது இந்த ரமலான் மாதத்திற்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஸர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலான் மாதத்துல இறை நம்பிக்கையோடும் நன்மை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் ஒருவர் நின்று வணங்கினார், இறைவனில் வணங்கினால் அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரமலான் மாதம் வந்ததே அதுக்குதாங்க, நம்மளுடைய பாவங்களை அழிக்கிறதுக்கு தாங்க, நம்மளை புது மனிதர்களாக உருவாக்குறதுக்கு தாங்க, புடம் போட்ட தங்கமாக நம்மளை மாற்றுவதற்கு தாங்க. அதாவது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முன்பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இறைவன் தொழுதாங்க. சரி, ஸல்லல்லாஹு தொழுதிருக்காங்களா ரமலான் மாதத்துல? இரவு நேரத்துல தொழுது இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துல முதலாவது இரவு மஸ்ஜித் நபவியிலே தொழுகை நடத்தினாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த செய்தி பரவுனுச்சு. அடுத்த 2வது நாள் இரவு கூட்டம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அடுத்த நாள் இந்த செய்தி இன்னும் பரவி 3வது நாள் இரவு இன்னும் அதிகம் கூட்டம். 4வது நாள் இரவு மக்கள் அலைமோதுகிறார்கள் பள்ளிவாசல்ல. இடம் இல்ல, பள்ளிவாசல்ல இடம் பத்தல, அப்படி ஆகி போச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, சுபுக்கு தான் வந்தாங்க. சொன்னாங்க, அருமை தோழர்களே, உங்கள் உணர்வு எனக்கு புரியுது. ஏன் தெரியுமா, நான் அந்த நைட்டு வரல. ஒவ்வொரு நாளும் இப்படி இங்க வந்து உங்களுக்கு தொழுகை நடத்தினா உங்களுக்கு கடமையாக விடுமோ என்று நான் அஞ்சினேன். ஆகவே தான் வரல. புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கோம்.
அத்தோடு விட்டுட்டாங்க. ஏன்னா உம்மத்துக்கு கஷ்டம் கொடுக்கறது விரும்ப மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு நாளும் தொழுவது கடமை என்றால் உம்மத்து என்ன செய்யும்? அதனால விரும்பினா தொழ வேண்டும். சொன்ன அந்த நிலையில தான் வச்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அவங்க மஸ்ஜித் நபவியை அவங்க ஹலீஃபா மஸ்ஜித் நபவியை பார்க்குறாங்க. பல பேர் பல பிரிவா தொழுதுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ஆடு, இங்க ஒரு ஆடு, அங்க ஒரு குரூப்பு, இங்க ஒரு குரூப்பு, இப்படி தொழுதுட்டு இருக்கிறாங்க. பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன இப்படி ஒரே இமாமுக்கு பின்னாடி நிறுத்தினா என்ன முடிவு பண்ணி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு இமாமா இருந்து தொழில் நடத்துங்க. ஏன்னா அவங்க ஹாஃபிஸா போடுவாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனநம் செஞ்ச சஹாபி, அழகாக தலாத்து ஓதுவாங்க. நீங்க 2 தொழில் நடத்துங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு நாள் இவங்க பார்க்குறாங்க மஸ்ஜித் நபவியில கண்கொள்ளா காட்சி. ஒரு இமாம் பின்னால் அவ்வளவு பேர் நிற்கிறாங்க. நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி அப்படிங்கிறாங்க. அழகான பித்அத் அப்படின்னாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. பித்அத்துனால இந்த தொழுகை பித்அத்துங்கிறது அல்ல, நின்று போனாங்க மரம் தொடங்கினாங்கல்ல அந்த பித்அத்து. ஏற்கனவே நடத்தினதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினது தானே. அவங்க இந்த உம்மத்துக்கு கடமையாகுமோன்னு நான் பயப்படுறேன்னாங்க. அந்த பயம் உமர் எல்லாருக்காலும் தேவையில்லையே. உமர் எல்லாம் அப்படி செஞ்சுட்டாங்க நம்மது கடமையாகுமா? ஆகாதுல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டா கடமையாக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் உமர் எல்லாம் பார்த்தாங்க, செஞ்சுட்டாங்க. இதுவும் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால இரவு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் தொழுதிருக்கிறார்களா? சரி, எத்தனை ரக்காத் தொழுதாங்க? அவ்வளவு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய ரக்காத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான 20 ரக்அத்தன் பில் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துல 20 ரக்அத் தொழுவாங்க, வித்ரையும் தொழுவாங்க. பைஹக்கியிலே, தபரானியிலே, இப்னு அபீ ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க, 20 ரக்அத் தொழுதிருக்காங்க. நம்ம சொல்லல, நேரடியாக பார்த்த சஹாபிகள் சொல்றாங்க. சரி, தராவிங்கிற வார்த்தை இருந்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, சஹாபா பெருமக்கள் காலத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுடைய காலத்துல தராவிங்கிற வார்த்தையே இருந்தது. ஏன் இது சொல்றேன்டா, தராவின்னு ஒரு தொழுகையே கிடையாதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக சொல்றேன், அந்த வார்த்தை இருந்தது. அமர அலியுன் ரஜுலன் அன் யுஸல்லிய பின்னாஸ் 5 தர்பீஹாத்தின் 20 ரக்அத். அலி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதிட்டு இருந்த ஒருத்தர் கூப்பிட்டு மக்களுக்கு 5 தர்பீஹாக்கள் தொழுகை நடத்துங்க, 20 ரக்அத். பைஹக்கில பதிவு செய்யப்பட்டது. தர்பீஹாண்டா ராகத்து பர்ணம்ல 4 ரக்அத் ஒரு தடவை ராகத்து. அந்த ராகத்து பர்ணத்துக்கு தான் ஒரு நேரம் உட்கார்றோம். சும்மா உட்கார்ந்தா கண்டது பேசுவான்னு சொல்லிதான் திக்ரு. அந்த திக்ரு என்ன? துவா, தஸ்பீஹாத், ஹலிஃபாக்களுடைய பேரு, இதெல்லாம் சொல்ல காரணம் இந்த ராகத்து பெறுவதற்காக தான். சில பேர் அதை செய்யறது இல்லை. சில இடங்கள்ல சலாம் கொடுத்து எந்திரிச்சு வைப்பாங்க. நான் சொல்றது 20 ரக்அத் தொழுதாங்க, தராவியை தொழுவலங்கிறது. 20 தொழுதுட்டாங்க, தராவி இல்லை. தராவில என்ன? 4 ரக்அத்துக்கு ஒரு தடவை உட்கார்ந்து ராகத்து பெறணும். தராவிகள்னால அதான் அர்த்தம், ராகத்து பெறுதல். மக்காவுல அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு நேரம் கிடைக்கும் தெரியுமா? அந்த 4 ரக்அத் முடிஞ்சவங்க வெளில இருப்பாங்க. இந்த நேரத்துல ஒரு தவாவை செஞ்சிருவாங்களாம். தவாவுனா 7 தடவை சுத்தி வர்றது. காபாவை 7 தடவை சுத்தி வந்துருவாங்க. ஏன்? அந்த இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக்கணும். அப்படியெல்லாம் இருந்தது அந்த காலத்துல. இப்ப அப்படி இல்லை, அப்போ அப்படி இருந்தது. சரி, அப்ப தராவிங்கிற வார்த்தை இருந்தது. ஒரு தர்பீஹான்னு சொன்னா 4 ரக்அத், 5 4 20, அதான் 5 தர்பீஹாக்கள். கான உமர் ரலியல்லாஹு அன்ஹு யுரப்பிஹுனா உமர் எங்களுக்கு தராவி கூட நடத்தினாங்க. அப்ப தராவிங்கிற வார்த்தை இருந்துச்சுங்க சஹாபா பெருமக்கள் காலத்துல. பைஹக்கில பதிவு செய்யப்பட்டாது. அதனாலதான் நாம இந்த தராவிங்கிற வார்த்தையை முஸ்லிக்கிட்டே இருக்கிறோம். சரி, மற்ற இமாம்கள் என்ன சொல்றாங்க அதை பார்க்கணும்ல. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, பலதினா மக்கா, எங்க ஊர் மக்கா. எங்க ஊர் மக்கான்னா அவங்க மக்காவோட பிறந்தவங்க இல்ல, கஸ்ஸா. இன்னைக்கு பலஸ்தீன்ல காசாங்கிறாங்கல்ல, கஸ்ஸா அதான் கரெக்ட். அந்த கஸ்ஸா பகுதியில் பிறந்தவங்க தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க அதிகமாக மக்காவோட வாழ்ந்து இருக்கிறாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, பலதினா மக்கா, எங்க ஊர் மக்காவோட 20 ரக்அத் தான் தொழுது வந்தாங்க. யாரு? ஷாஃபி இமாம். அவங்க பிறந்தது ஹிஜ்ரி 150ல, 2ஆம் நூற்றாண்டு. அவங்க காலத்திலே 20 தான். திருமிதியில் இருக்குது இந்த செய்தி. இமாம் ஷாஃபி திருமிதியில் இருக்கு.
அன்றையிலேருந்து இன்றைக்கு வரை 20 ரக்காத் நடத்துக்கிட்டே தாங்க வருது. மூலிதான் காலத்துலேருந்து இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியுமா? இல்லை ஒரு வருஷம் மட்டும் 8 ரக்காத் நடந்துச்சு அப்படிலாம் கிடையாது. இது அப்படி எந்த ஆதாரம் தொடர்ந்து 20 ரக்காத்து தான். சரி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அதே போல மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி, ஹம்பலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி, எல்லாருமே தராவீஹ் தொழுகை ஒன்று இருக்குது 20 ரக்காத்துங்கிறாங்க. விஷயம் முடிஞ்சு போச்சு. நம்ம முஸ்லிம் சமூகமே மதிக்கிற இமாம்கள் தானே 40 இமாம்கள். அவங்க சொல்றாங்கன்னு தராவீஹ் ரக்காத்து, வேற என்ன இருக்கு? இது மாற்றமா யார் சொல்றாங்க? நம்ம அதை பத்தி பிரச்சனை தேவையில்லை. எங்க இமாம சொல்றாங்க, என்ன செய்யறோம், அவ்வளவுதான். இன்னொன்னு சொல்லவா, புகாரி இமாம் எல்லாம் மதிக்கிறோம்ல, புகாரி இமாம் எல்லாமே மதிக்கிறோம். குர்ஆனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கிறன்னு சொன்னா புகாரி, சஹீஹுல் புகாரி தான். அந்த புகாரி கிதாபுல புகாரி இமாம் ஒரு பாடத்தை போடுறாங்க, கிதாபு ஸலாத்தி தராவீஹ், தராவீஹ் தொழுகையின் பாடம். போற யாரு? புகாரி இமாம். எங்க? புகாரியில. தராவீஹ் தொழுகையே இல்லைன்னு சில பேர் இங்க சொல்லி இருக்கிறாங்க. புகாரி இமாம் சொல்றாங்க தராவீஹ் இருக்குது, புகாரில பாடமா போட்டாங்க. இப்ப நம்ம என்ன யார் சொல்ல எடுக்கிறது? தராவீஹ் இல்லைன்னு இப்ப சொல்லிட்டு சொல்ல எடுக்கிறதா? புகாரி இமாம் சொன்னாங்கல்ல தராவீஹ் தொழுகை இருக்குது, அவங்க சொல்ல எடுக்கிறதா? புகாரி இமாம் சொல்றதுதானே எடுக்கிறது தராவீஹ். சரி, முஸ்லிம் இமாம் எடுத்துக்கிறது. புகாரிக்கு அடுத்த தரஜா முஸ்லிம் தானே. அந்த முஸ்லிம் கிதாபிலேயே முஸ்லிம் பாடம் போடுறாங்க, பாபு தர்ஹீபி ஃபீ கியாமி ரமலான், ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவதற்கு ஆர்வம் ஊட்டுகின்ற பாடம் அவங்க போட்டது. வஹுவ தராவீஹ், அந்த தொழுகை தான் தராவீஹ் தொழுகை. சொல்றது யாரு? முஸ்லிம் இமாம்ங்க. முஸ்லிம் இமாம் சொல்றாங்க தராவீஹ் இருக்குன்னு. இல்லைன்னு இன்னைக்கு சொன்னா அவங்க சொல்லி போட்டேன். நம்ம முஸ்லிம் இமாம் சொல்றதை எடுப்போம், புகாரி இமாம் சொல்றதை எடுப்போம், 40 இமாம்கள் சொல்றதை எடுப்போம், பைஹக்கி இமாம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை எடுப்போம் தராவீஹ். ஆனால் தராவீஹ் இருக்குது. அப்ப தெளிவாகி போச்சு 20 ரக்காத்துகள். இறைவன் கொடுத்த வாய்ப்பு அல்லவா நம்மளை பாவங்களை மன்னிப்பதற்கு. அந்த தொழுகை வேண்டாம்னு சொல்ல தேவையில்லை, நீங்க தொழுங்க. ஆனா உங்களால முடியல, அவர் எவ்வளவு முடியுமோ அவர் தொழில் போட்டு மாற்றத்தை கட்டாயங்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தொழுவணும். ஆனா வாய்ப்பு இருந்தால் 20 ரக்காத் தொழுவுங்க. அதே போல லைலத்துல் கத்ர் இரவு வருது, அதையும் பயன்படுத்துவோம். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அது நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது, அதையும் நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் ரமலான் மாதத்துல முறையாக நோன்பு நோட்டு சரியாக கணக்கிட்டு ஜகாத்து வழங்கி லைலத்துல் கத்ர் இரவுடைய மாண்பை அடைந்து நற்பேறு பெறுகின்ற நற்பாக்கியம் அடைகின்ற தௌஃபீகை நமது அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்கிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.